ஹலோ ஆல், வெல்கம் டு விஷன் டிஃபென்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வரப்போகுது. 2024ஓட ஃபஸ்ட் பேட்ச் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்சிக்கு வரப்போகுது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 21. சரியா? நம்ம டிஃபென்ஸ் ஆஸ்பிரண்ட், நம்ம ஆஃபீஸர்ஸ், நம்ம ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ் இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, அதுவும் எஸ்பெஷலாக இந்த வீடியோ எந்த சப்ஜெக்ட்டுக்கானது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்துட்டு ஹிஸ்ட்ரியை நம்ம இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் டிப்ஸ் என்னெல்லாம் நம்ம எங்கெந்த ஏரியாலாம் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், எங்கெங்கெல்லாம் கொஷின் ஏரியா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கணும், எப்படி அந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு திங்க் இருக்குங்க, சார் ஹிஸ்ட்ரி இஸ் தட் மச் வேக் சப்ஜெக்ட். பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது, ஏன்ஷியன்ட் இருக்குது, மெடிவல் இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளோ இருக்கே சார். நான் எப்படி சார் இந்த ஹிஸ்ட்ரியை நான் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிடிஎஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி எல்லாருமே கொஞ்சம் லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஹிஸ்ட்ரி. ஏன்னா அது ரொம்ப அதோட வேக், அது பெருசாக இருக்குது சார், நிறைய படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே லாஸ்ட்டாக எடுக்கக்கூடியது தான் இந்த ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ கொஷின் வருது அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 18 to 23 கொஷின்ஸுங்க. ஆஃப்டர் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதுக்கு அடுத்தபடியான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எதுக்கு தரணும் அப்படின்னா இட் இஸ் டு ஹிஸ்ட்ரிங்க. சரியா? ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு சிலபஸ் கிளியர் கட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஏரியா, எதெல்லாம் நம்ம அதிகமாக நிறையா இருக்கும், இயர்ஸ் நிறையா இருக்கும், நேம்ஸ் நிறையா இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், அப்படியே சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குங்க ஹிஸ்ட்ரியில். ஒரு வார்த்தையுமே நமக்கு கொஷின் மாதிரி தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்னலாம் நம்ம அதிகமாக லாஸ்ட் டைமில் என்னென்னலாம் கொஞ்சம் அதிகமாக படித்து வச்சுட்டா அதெல்லாம் கொஷின் ஏரியா அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் நம்ம ஏன்ஷியன் இந்தியாவை பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்ஷியன் இந்தியா. சரியா? ஏன்ஷியன் இந்தியா ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன பார்ப்போம், அந்த ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், இது தானங்க. அப்போ நம்ம இங்கே போகிறோம் ஸ்டோன் ஏஜ். இதை ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வேறு யாரையோ பற்றி படிக்கிறோம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இட் இஸ் அவர் ஓன் ஹிஸ்ட்ரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்மளை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்ற அந்த ஆர்வத்தை நம்ம உள்ளே வச்சுக்கோங்க. ஸ்டோன் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ன கொஷின்ஸ் நம்ம அதிகமாக கேட்க போகிறாங்க அப்படின்னா, ஏன் இதை நம்ம ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம், அப்போ வை இட் இஸ் கால் ஸ்டோன் ஏஜ். சிம்பிள் சார், ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் அதனால தான் ஸ்டோன் ஏஜ். அப்சல்யூட்லி கரெக்டுங்க. ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இட் இஸ் கால் ஸ்டோன் ஏஜ். சரி, ஓகே, ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஸ்டோன் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் கொஷின் வந்தாச்சு, என்ன மாதிரியான நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போது கொஷின் ஏரியா வந்தாச்சு. எங்கெங்கெல்லாம் இந்த டூல்ஸ் நமக்கு கிடச்சிது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடச்சிது, வேர். அப்போ டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடச்சிது அப்படின்றது நமக்கு கொஷின். அப்போது அது எந்தெந்த ஏஜ் ரிலேட்டடான இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ். இப்போ மீசோலித்திக்னா என்ன, நியோலித்திக்னா என்ன, பேலியோலித்திக்னா என்ன. அப்போது பேலியோ அப்படின்றது என்ன அப்படின்னா, பேலியோ மீன்ஸ் பிக், பேலியோனாலே பெருசு. அப்போ அந்த பெரிய கற்காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். தென் மீசோ, நம்ம சின்ன டூல்ஸுக்கெலாம் மாறினது மீசோ. தென் நியோ, ஏன் மாடர்ன் வெப்பனரி, நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி மாடர்ன் ஒரு பாலிஷ்டு டூல்ஸாக இருக்கட்டும், இல்லை குட்டி சின்ன டூல்ஸ் மைக்ரோலிட்ஸை யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியோலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த டூல்ஸ் என்னென்னலாம் டூல்ஸ், நம்ம பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டோன் வீல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது என்னென்ன டூல்ஸ், அப்போ அது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடச்சிது, என்னென்ன டூல்ஸ் கிடச்சிது, அது எப்படிலாம் இருந்துச்சு. அப்போ ஸ்டோனேஜ் வாஸ் அவ்வளோதான், முடிஞ்சது. ஸ்டோனேஜ்ன்றது ரொம்ப பெருசாக அப்படியே டைம் பீரியட் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், எங்கே என்ன எப்படி, இதுதான் கொஷின் ஸ்டோனேஜை பொறுத்த வரைக்கும். தென் ஸ்டோனேஜுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன வருது, ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரிப்பீட்டடாக கொஷின் வந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒன்றுங்க. சரியா? நம்ம இதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நிறைய பார்ப்போம், நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. சரியா? என்னென்ன 8 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இருக்குங்க. சரியா? 8 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்லாம் இருக்கும். அப்போது அந்த சிட்டிஸில் நம்ம என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு,
அங்கே என்னென்னலாம் ஃபீச்சர் இருந்துச்சு, என்னென்ன டைப் ஆஃப் ஃபீச்சர் இருந்துச்சு, அப்போ அங்கே என்னென்ன டைப் ஆஃப் அந்த ட்ரேட், அப்போ அங்கே அந்த பீப்புளோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க பாருங்கள். பில்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ். அப்போ அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, சார் இது வந்து ஒரு மல்டி ஸ்டோரிட் பில்டிங்காக இருந்துச்சு அப்படியா, அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொஷின் கேட்கலாம், அங்கே இருக்கக்கூடியது வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருந்துச்சு, ஆமாம் மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருந்துச்சு. அப்போ அவங்களோட அந்த தெரு, அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து கிரிட் டைப்பில் இருந்துச்சா, ஆமாம் கிரிட் டைப்பில் இருந்துச்சு. அப்போது அதெல்லாம் வந்துட்டு ரைட் ஆங்கிள்ஸில் கட் பண்ணுச்சா, ஆமாம் தே ஆர் கட்டிங் அட் தி ரைட் ஆங்கிள்ஸ், ஆமாம் ரைட் ஆங்கிள்ஸில் கட் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தாங்களா, ஆமாம் தே ஆர் அப்சல்யூட்லி ஹேவிங் தி ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இப்போவே நமக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம. அப்போது அடுத்தது என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பாத் எங்கே இருந்துச்சு, கிரேட் பாத் அப்படின்றது எங்கே இருந்துச்சு, அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிரேட் பாத் எங்கே இருந்துச்சு, கிரானரி எங்கே இருந்துச்சு, அப்போ நம்ம வந்து டாக்யார்ட், நம்ம துறைமுகம் எங்கே இருந்துச்சு, டாக்யார்ட் இதெல்லாம் எங்கே இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பாத் எங்கே இருக்குது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுவும் ரொம்ப ஈஸி. சரியா, அப்போ பில்டிங்ஸ், அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட் இது அப்புறம் அங்கே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ், கிரேட் பாத் எங்கே இருந்துச்சு, அப்புறம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் பிஹேவியர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி அவங்களோட அந்த ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை அவங்க அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுடைய டெய்லி அந்த பாட்டரி அதோட ஸ்டைல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஐவிசின்றது நம்ம ரொம்ப பெருசாக யோசிச்சுட்ருக்கோம், ஐவிசின்றது இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வி ஆர் கவரிங் ஆல்மோஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஐவிசியில் 60-70% நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அந்த ஆர்கியாலஜிஸ்ட், ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஃபார்ம் ஆச்சு, யாரெல்லாம் இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவை இப்போ காலிபாங்கன் இருக்குன்னா அதை யார் டிஸ்கவர் பண்ணா, ஹரப்பா இருக்குன்னா அதை யார் டிஸ்கவர் பண்ணா, மொஹஞ்சதாரோ இருக்குன்னா அதை யார் டிஸ்கவர் பண்ணா. அப்போ அந்த டிஸ்கவரிஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸ் டிஸ்கவரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்சுவல் திங்ஸ். இந்த ஐவிசி ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேக்சுவல் திங்ஸுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியும், ஆனால் கொஷின் எங்கேருந்து வருதுன்னா இப்படி தான் ஒரு கொஷின். பில்டிங்ஸ், ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அந்த பீப்புளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, இவ்வளோ தான் கொஷின். அப்புறம் அவங்க அவங்க எதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தாங்க, அவங்க வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு மெட்டலர்ஜியில் இருந்தாங்களா, ஆமாம் மெட்டலர்ஜி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நமக்கு அங்கே என்னெல்லாம் கிடச்சிது, பசுபதி சீல் கிடச்சிது. அப்போ அந்த பசுபதின்றது அந்த சிவன் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த இது கிடச்சிது, அது பசுபதி சீல் அப்படிமோ. சரியா, அப்போ அதில் என்னென்னலாம் இருந்துச்சு, அப்போ அது அந்த சின்ன அப்போ அந்த டான்சிங் கேர்ள் இருப்பாங்க, அப்போ அந்த டான்சிங் கேர்ள் அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்கும், அப்புறம் அந்த ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு அந்த ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும். அப்போது அங்கே கிடச்சக்கூடிய சின்ன ஃபைண்டிங்ஸ், அந்த ஃபைண்டிங்ஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஐவிசி. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் என்னென்னலாம் அவங்க கிராப்ஸ் யூஸ் பண்ணாங்க, பார்லே யூஸ் பண்ணாங்களா, அப்போ அதோட எப்படி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதோட ரிமைனிங்ஸ் இன்னும் அங்கே நமக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் அங்கே என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அப்புறம் அவங்க என்னென்ன அனிமல்ஸ்லாம் அவங்க டொமஸ்டிகேட் பண்ணாங்க. இதுதான் ஐவிசி. இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இதுதான் ஐவிசி, நத்திங் எல்ஸ். சரிங்களா. தென் வேதிக் ஏஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குங்க. வேதிக் ஏஜ் போஸ்ட் வேதிக், ப்ரீ வேதிக் அண்ட் போஸ்ட் வேதிக் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், வேதிக் ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்ஸ். சரியா, அப்போ நமக்கு என்னென்ன டெக்ஸ்ட் அங்கே அங்கே என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது, உபனிஷத் இருந்துச்சு, முண்டக உபனிஷத்து இருந்துச்சு, ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா. அப்போ அங்கே டெக்ஸ்ட் தெரிஞ்சிடுச்சுனாலே என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு பாதி பார்ட் ஓவர். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காட்ஸ், என்னென்ன காட்ஸ் எல்லாம் அவங்க வழிபட்டாங்க, என்னென்ன காட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களோட அந்த 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 ப்ரீ வேதிக் போஸ்ட் வேதிக் பீரியடில் எந்தெந்த காட்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருந்தாங்க, எந்தெந்த காட்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து அதை பவர்லெஸ் காட்ஸாக மாறினாங்க அப்படின்றது செகண்ட் பார்ட்டுங்க. தேர்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர்,
அப்போ இங்கே பார்த்தீங்க இந்த வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட சோஷியல் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப மாறி இருக்கும், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். சரிங்களா? அந்த நிறைய அப்போ லாங்குவேஜஸ் மாறி இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் சேஞ்சஸ் அப்போ இங்கே தான் வந்துட்டு 4 டிவிஷன்ஸாக பிரிகிறாங்க. அந்த 4 டிவிஷன்ஸ்லாம் என்னென்ன, அப்போ இவங்க ஏன் அந்த 4 டிவிஷன்ஸை பிரிகிறாங்க, அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த வேதிக் ஏஜ் முடிஞ்சிருச்சு. அப்போ ப்ரீ வேதிக்கில் எப்படி இருந்தாங்க, போஸ்ட் வேதிக்கில் எப்படி இருந்தாங்க, ப்ரீ வேதிக்கில் உமன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, போஸ்ட் வேதிக்கில் உமன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு. இது மட்டும் நம்ம வந்து அதிகமாக படிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டோம். அப்போ அங்கே சபா இருந்துச்சு, கிராமினி இருந்துச்சு, விதாத்தா இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். அப்போது இதுதான் வேதிக் அண்ட் போஸ்ட் வேதிக், வேறு எதுவுமே இல்லைங்க. வேதிக் அண்ட் போஸ்ட் வேதிக் இதுதான், இதை மட்டும் படிச்சிடலாம். நம்ம அதிகமாக வேற எங்கேயும் பெருசாக போயிட்டு அந்த டெக்ஸ்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது, இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த சிடிஎஸ்சி லெவலில் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன்றதுனால அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஷின் கேட்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ சாமவேதாவில் என்ன இருந்துச்சு, யஜுர்வேதாவில் என்ன இருந்துச்சு, வாட் இஸ் இட் இன் யஜுர்வேதா, இந்த மாதிரி கொஷின் கேட்டால் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், மகாஜனபதா. மகாஜனபதா அப்படின்னு பார்த்தாலே இவங்களுடைய அந்த ஃபார்மேஷன் அப்படின்றது எப்படி இவங்க வந்து மகாஜனபதா, அப்போ இது வந்து ஒரு கிங்டம் ஃபார்மேஷன் மாதிரி, ஒரு ஃபெடியூட்ரி, ஒரு சின்ன சின்ன பீப்புள்ஸ் வந்து அங்கங்கே இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் சென்ட்ரல் இந்தியன்ஸ்லேருந்து வந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டு சின்ன சின்ன ஃபெடியூட்ரிஸ், சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் ஆகுறாங்க. அவங்கெல்லாம் யார், அப்போ அங்கே என்னென்னலாம் நடக்குது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனபதாஸ் மொத்தம் 16 மகாஜனபதாஸ் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, அதோட கேபிட்டல் என்ன, அந்த 16 மகாஜனபதாஸ் என்ன, அதோட கேபிட்டல் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவே நமக்கு வந்து மகாஜனபதாஸில் பாதி முடிஞ்சிருது. அப்புறம் அந்த மகாஜனபதாஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒரு அதிகபட்சம் நீங்கள் ரொம்பலாம் போக வேணாம், தட் இஸ் ஒன்லி ஒரு 3 to 4 இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் இருப்பாங்க. சரியா? அந்த ஃபெடியூட்ரி, அந்த சின்ன குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அவங்களோட டெரிட்டரியை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டைமில் தான் என்ன நடக்குது அப்படின்னா 2 விஷயம் நடக்குது இங்கே. சரியா? இந்த ஜெயினிசம் புத்திசம் அப்படின்றது அப்படியே எவால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம எங்கே போகிறோம், ஜெயினிசம் புத்திசம்குள்ளே போகிறோம். ஜெயினிசம் புத்திசம் நமக்கு தெரியும், ஜெயினிசம் புத்திசம். அப்போ ஜெயினிசம் புத்திசமில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த 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 பிஹேவியர், அந்த வாட் ஆர் தி, அப்போ புத்தர் வாட் ஆர் தி ஃபோல்ட், அந்த 3 fold paths 8 fold paths ஆஃப் புத்திசம், 3 தீர்த்தங்காராஸ். அப்போ தீர்த்தங்காராஸ்னால் யார், ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தீர்த்தங்காராஸ். புத்திஸ்ட், அப்போ புத்திஸ்டில் வந்துட்டு இந்த மகாயான புத்திசம், ஹீனயான புத்திசம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. இதோட ஹெட் யார், அதே மாதிரி இவங்க வந்து ஸ்வதம்பராஸ், திகம்பராஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிகிறாங்க. அப்போ இது ஏன் பிரிகிறாங்க, யார் இவங்கெல்லாம், இவங்களோட அந்த ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு, இவங்களுடைய ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி புத்திஸ்ட் இந்த மகாயான புத்திசமோட ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு, ஹீனயான புத்திசத்தோட ப்ராக்டிசஸ் எப்படி இருந்துச்சு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ்ட் டெக்ஸ்ட்ஸ், அவங்களோட இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்ஸு என்னது, இப்போ ஜாட்டகா, சுத்த பிட்டகா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜெயினோடையும் இந்த மகாவீரோடையும் நம்ம கௌதம புத்தாவோடையும் கான்டெம்பரரி யார், அது வந்து கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடியது. சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கான்டெம்பரரி யாரெல்லாம் அப்படின்றது நமக்கு அடிக்கடி கொஷின் வரும். அதுக்கப்புறம் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ், யார் புத்திஸ்ட் கவுன்சில், ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். அப்போ இந்த புத்திஸ்ட் கவுன்சில் யார் நடத்துனாங்க, விச் கிங் வந்துட்டு இந்த புத்திஸ்ட் கவுன்சில், who patronized this Buddhist council அப்படின்றது கொஷினாக இருக்கும். அதே மாதிரி வேர் இட் வாஸ் ஹேப்பன் அப்படின்றது கொஷின். அப்போ இந்த புத்திஸ்ட் கவுன்சில்ன்றது ரிப்பீட்டடான கொஷின் வந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நமக்கு அட்வான்ஸ்டாக ஒரு வேலை கேட்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அந்த புத்திஸ்ட் அதில் இருக்கக்கூடிய எந்த மாங்க் வந்து அதில் ஹூ ஹெட்டட் திஸ் அப்படின்றது கொஷினாக வரலாம். சரிங்களா? அப்போது
அப்போ எங்கே விச் கிங் பேட்டர்னைஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வேர் இட் வாஸ் ஹேப்பன் அப்படின்றது செகண்ட் இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ்டாக ஒரு வேளை நமக்கு சிபிஎஸ்சி நம்மளோட டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா எந்த புத்திஸ்ட் மாங்க் வந்து த ஹெட்டட் பை அப்படின்றது கொஷினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் லாஸ்ட் செகண்ட் ப்ரிப்பரேஷன். ஆல்ரெடி இங்கே படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸோ ஃபைன். இது அப்படியே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நமக்கு எதுக்கு அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பார்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த பார்ட்லாம் மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது நம்ம மௌரியன். அடுத்து இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மௌரியன் டைனாசிட்டி. சந்திரகுப்த மௌரியா யார்? இப்போது நம்ம இந்த கிங்ஸ் நம்ம மொத்தமாகவே சொல்கிறேன், நம்ம வந்து இந்த கிங்ஸ் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா குரோனாலஜிங்க. சரியா? குரோனாலஜி நமக்கு நிறைய வாட்டி எதில் ட்விஸ்ட் வச்சுருவாங்க அப்படின்னா இந்த குரோனாலஜியில் ட்விஸ்ட் வச்சுருவாங்க. குரோனாலஜியை விட நமக்கு எது முக்கியம் அப்படின்னா அந்த கிங்கோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் டேலண்ட்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கிங் இப்போ வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்றது அவர் என்ன பண்ணார் அவரோட பீரியடில், அவர் அப்போ வாட் ஆல் ஆர் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த கிங்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுக்கணும். சரியா? குரோனாலஜி இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கிங்ஸோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியங்க. சரியா? கிங்ஸ் அண்ட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான். இப்போ மௌரியா அண்ட் போஸ்ட் மௌரியா. சரியா? மௌரியா அண்ட் போஸ்ட் மௌரியா இதை பார்த்துறோமா? அப்படியே நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே அப்புறம் இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ், நார்த்தில் இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ், நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலாஸ், ராஷ்டிரகூடாஸ் அவங்களாம் வருவாங்க. சவுத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பல்லவாஸ், பாண்டியாஸ், சோலாஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிங்ஸ், நம்ம வந்து இதில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை, இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கிங்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ புலிகேசின் 1 புலிகேசின் 2 அவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். சாளுக்கியாஸில் புலிகேசின் 1 புலிகேசின் 2 தெரியாமல் இருக்கவே கூடாது. அதே மாதிரி இங்கே பல்லவாஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மினிஸ்டர், இப்போ சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட நம்ம அடிக்கடி அவங்க விசிட் பண்ணுற இடம் என்ன மகாபலிபுரம் ஸ்டோன் டெம்பிள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும். இப்போ ஒரு கிங்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எந்த கிங் வந்து இதை வந்து இது பண்ணார், அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன வந்து அது பியூட்டிஃபுல். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போதே இந்த ஹிஸ்ட்ரி பார்ட் அப்படின்றது ஏன்ஷியன்ட் பார்ட்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட்டுக்கு போகுதுங்க. சரியா? அதுலேயும் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட்டில் போன வாட்டி நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 3 to 4 கொஷின்ஸ் போன வாட்டி அதிகமாக வந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட் 2. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா மண்டபா அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷின் பார்த்தேன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா கல்யாண மண்டபா அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த கோவிலில் கல்யாண மண்டபா வைக்கிறது வந்து எந்த கிங்டம் ஆர் எந்த டைனாசிட்டி வந்து ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்றது கொஷினாக இருக்குது. அப்போ கோவிலில் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், கோவிலில் வந்து கல்யாணம் நடக்குது, அந்த மண்டபம் இருக்குது, அப்போ வந்து அது எந்த ரூலர் எந்த டைனாசிட்டியில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது கொஷின். சரியா? கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதோட ஆன்சர் வந்து விஜயநகர எம்பையர். இந்த மாதிரி அப்போது இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் நகரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா என்ன, நகரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா என்ன, திராவிடியன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா என்ன. சரிங்களா? இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது. அது ஆர்ட் அப்படின்றப்பயே நமக்கு வந்து எங்கே போகுது அப்படின்னா ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அவங்க பண்ண பெயிண்டிங்ஸ், அந்த அஜந்தா எல்லோரா கேவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அப்போ அந்த பெயிண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? அதோட அந்த ஸ்பெசிஃபிக் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டடாக கொஷினில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த இமேஜ் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சா, திஸ் கரெக்டாக இது தப்பா அப்படின்றது கொஷினாக இருக்குது. சரிங்களா? அப்படியே அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட்டியும் நம்ம அப்படியே மேலாப்பில் அப்படியே டச் பண்ணிட்டு போயிடணும். மெடிவல் ஏன்ஷியன் படிக்கும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெஹருல்லி அயன் பில்லர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்குமே ரஸ்ட் ஆகலை. அப்போ வந்து அது எந்த கிங்கோடது, அப்போ அந்த கிங்கோட டைமில் வந்து மெட்டலர்ஜி அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வரைக்கும் அந்த மெஹருல்லி அயன் பில்லர் அப்படின்றது இன்ன வரைக்கும் ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனா அவங்களோட மெட்டலர்ஜி அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சரையும் நம்ம அப்படியே சைட் பை சைட் அப்படியே பார்த்துட்டே வரணுங்க. சரியா? அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா வி ஆர் என்டரிங் இன்டு மெடிவல் இந்தியா. மெடிவல் இந்தியாவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலே இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் டைனாசிட்டி, இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ். சரியா? இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து
சுல்தானேட். அப்புறம் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது மொகல்ஸ். சுல்தானேட்க்கு அப்புறம் மொகல்ஸ்க்கு அப்புறம் மராத்தாஸ்க்கு அப்புறம் தென் விஜயநகரா. அப்போது இவங்கெல்லாம் தான் இந்த நாலு கிங்டம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான மராத்தா, மொகல்ஸ், சுல்தானேட், விஜயநகர எம்பையர். அப்போ இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதோட ஃபவுண்டிங், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சுக்கோங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் யாரெல்லாம், எந்த பேட்டில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இவங்க வந்து வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பேட்டில் இருந்திருக்கணும், அப்படி தானே? அப்போ அந்த பேட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டில் என்ன பேட்டிலில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ஆரிஜின் அந்த பேட்டில் என்ன பேட்டிலில் இருக்குது. அப்போ அதை அப்போயே ஃபஸ்ட்டு ரூலர் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ அந்த ஃபஸ்ட் ரூலர்னு ஆரம்பித்து அதோட குரோனாலஜி. சரியா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சுல்தானேட்டில் 5 டைனாசிட்டிஸ் இருக்கும். சரியா? லோடி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, கல்ஜி டைனாசிட்டி, இல்பாரி டைனாசிட்டி, இந்த மாதிரி 5 டைனாசிட்டி நமக்கு இருக்கும். சரியா? அப்போ அந்த 5 டைனாசிட்டியோட குரோனாலஜி நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். குரோனாலஜி. சரியா? யாருக்கு அப்புறம் யார் அப்படின்றது நமக்கு வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அப்படியே வரிசையாக கேட்டுட்டு அரேஞ்சின் என்ன சொல்கிறது குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ வரும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து அதில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அப்போ குரோனாலஜி அதுவும் நம்ம வந்து ரொம்ப எல்லா கிங்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் அப்படின்றப்பயே நம்ம விரல் விட்டுறேன் என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க இம்பார்ட்டன்ட் கிங்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறது குரோனாலஜி. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். அப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றப்பயே இங்கே என்ன வரும், மோர் ஆஃப் பேட்டில் தான். சரியா? என்ன பேட்டில் என்ன இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன பேட்டில் என்ன இயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் யார் ஜிசியா சிஸ்டம் கொண்டு வந்தா, who introduced the jizya system for the first time அப்படின்றது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின். சரியா? who abolished the jizya system அப்படின்றது அப்புறம் இது இருக்கக்கூடிய கொஷின். அதுக்கப்புறம் ஃபோர்த் அவங்களுடைய கோர்ட் போயட்ஸ். சரியா? அவங்களுடைய கோர்ட் போயட்ஸ் யாரெல்லாம் அவங்களுடைய கோர்ட் போயட்ஸாக இருந்தாங்க அப்படின்றது அடிக்கடி கொஷினாக இருக்கக்கூடியது. அவங்க அந்த கோர்ட் போயட்ஸை இப்போ ஒரு கோர்ட் போயட் கொடுத்துட்டு இவங்களை வந்து இந்த கிங் வந்து பேட்டர்னைஸ் பண்ணாரா, இவர் வந்து இந்த கிங் வந்து ஆதரிச்சாரா அப்படின்றது நமக்கு கொஷினாக இருக்கலாம். நம்ம அந்த அவங்களோட கோர்ட் போயட்ஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் பார்ட் என்ன அப்படின்னா ட்ராவலர்ஸ், ஃபாரின் ட்ராவலர்ஸ், இபன் பட்டூட்டா, ஹுவான் சுவாங், மார்க்கோ போலோ, இந்த மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ், ஃபாரின் ட்ராவலர்ஸ் விசிட் எந்த டைமில் வந்தாங்க, எந்த டைமில் யாருடைய ரெஜினில் இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க, அதே மாதிரி அவங்க என்ன அப்போ பர்டிகுலர் அவங்கள பற்றி அவங்க என்ன அவங்களுடைய நோட்ஸ் அப்போ அந்த பர்டிகுலர் ரெஜின், இப்போ சந்திரகுப்த மௌரிய பீரியடில் யாராவது வந்துருந்தாங்கன்னா அப்போ சந்திரகுப்த மௌரிய பீரியடை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த நோட்ஸ். அப்போது இதுதான் மெடிவல் பீரியடில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இங்கே நம்ம அப்படியே பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமானனா பக்தி மூமெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பக்தி மூமெண்ட்ஸில் ரேராக கொஷின் நமக்கு கேட்குறது உண்டு. ஸோ பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க வேணாம், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பக்தி மூமெண்ட்ஸ். தென் வாட் எல்ஸ், இந்த லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம யார் வருவாங்க, யூரோப்பியன்ஸ் அப்படியே எப்படி வராங்க, இங்கே தான் வந்து நம்ம ரியல் ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. ஒன்ஸ் யூரோப்பியன்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க 1600 அப்படின்றப்பயே வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா நவ் வி ஆர் என்ட்ரிங் இன் டு தி மாடர்ன் பார்ட். சரியா? மாடர்ன் இந்தியா பார்ட். சரியா? இந்த மாடர்ன் இந்தியா பார்ட்டை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 1600 1857 வரைக்கும், தென் 1857 1885 வரைக்கும், தென் 1885
1947 வரைக்கும் நான் 3 ஃபேஸாக இதை பிரிக்கிறேன். சரிங்களா? இது வந்து கம்பெனி ரூல், இது வந்து க்ரவுன் ரூல், இது வந்து ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அந்த ரெஜின். இது வந்து நான் 3ஆக பிரிக்கிறேன். இதில் எனக்கு கொஷின் ஏரியா அப்படின்றது எங்கே, இது வந்து ரொம்ப இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியான பார்ட். ரெகுலராக நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே நம்மளோட அதிகமான கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாடர்ன் இந்தியா பார்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே கொஷின்ஸ் நம்ம அதிகமாக ரிப்பீட்டட் டைமாக இதை படிக்கிறதுனால இங்கே வரக்கூடிய அந்த கொஷின்ஸை அப்ரோச் பண்ணக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃபார்ம்ஸ் ஆக்ட், ரெகுலேஷன் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்கும்போது நம்ம அதிகமாக தப்பு பண்ணுறது உண்டு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம படிச்சிருப்போம், இந்த ஆக்ட்ஸ் படிச்சிருப்போம். அப்போது இது டக்குனு போய் எக்ஸாமில் உட்காரும்போது இந்த ஆக்ட் தான் இதில் சொல்லியிருப்பாங்களா, பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இதை சொல்லியிருப்பாங்களா, 1858 இந்த க்ரௌன்ஸ் அந்த ஆக்டில் வந்து இது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு வந்துட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து அப்போ எதனால், அப்போ அந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி அங்கே என்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு, அப்போ ஏதோ ஒன்று நடந்ததுனால தான் இந்த ஆக்ட் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் உட்காந்து மெமரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வாட் வாஸ் ஹேப்பன், எதனால் இந்த ஆக்ட் வந்துச்சுன்னு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிறது மூலமா நீங்கள் அந்த ஆக்ட் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியாக இந்த ஆன்சரை போட்டுற முடியும். சரிங்களா? அதுதான் இந்த 1600 to 1857 பார்ட். தென் 1857 கிரேட் ரிவால்ட். சரியா? 1857 கிரேட் ரிவால்ட். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவால்ட்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சர், தென் வாட், மராத்தா வார், ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ கர்நாடிக் வார், சரியா, ஆங்கிலோ மைசூர் வார். இந்த வார்ஸ்லாம் வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் பிரிட்டிஷோட அந்த ஃபார்மல் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் 5 வாருமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மற்ற வார்ஸை விட நம்ம இந்த வாரை வந்துட்டு அப்புறம் இதுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்த மெடிவல் பார்ட், ஏன்ஷியன்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 பேட்டில் ஆஃப் பானிபட், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப், செகண்ட் பேட்டில் அண்ட் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அப்போது இந்த பேட்டிலாம் வந்துட்டு இந்த பேட்டில் தான் வந்து அதிகமாக கொஷின் வரக்கூடிய ஏரியா. மற்ற பேட்டில்ஸில் கொஷின் வராதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த பிளாசி, பக்சர், மராத்தா, கர்நாடிக், மைசூர், தென் பானிபட் 1, 2, 3 இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக, தென் கர்னூல், பேட்டில் ஆஃப் கர்னூல். அப்போது இந்த பேட்டில் யாருக்கும் நடந்துச்சு, ஹூ வெர்சஸ் ஹூ, தென் இது எங்கே, இது வாட் வாஸ் த ரிசல்ட். சரியா? வாட் வாஸ் த ரிசல்ட், அதால் வாட் வாஸ் த காஸ். சரியா? இதுதான் இப்போது இந்த பேட்டில்ஸை மட்டும் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா we can secure more. அதாவது நம்ம அந்த கொஷின் அந்த ஹிட்டிங் ரேஷியோ அப்படின்றது அதிகமாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பேட்டில்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? தென் வாட் எல்ஸ், தென் பார்த்திங்க அப்படின்னா 1885 1885 நம்ம 1947 வரைக்கும் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே தான் நமக்கு என்ன முக்கியம்னா இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான இந்த இயர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு இயர்லையுமே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இயரை வச்சு இன்சிடெண்ட் ஞாபகம் வச்சுக்க வேணாம், இன்சிடெண்ட்டை வச்சு இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1905 சுதேசி மூவ்மெண்ட், 1905 சுதேசி மூவ்மெண்ட், 1925 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், 1920 இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இயரும் மறந்துடும், இன்சிடெண்ட்டும் மறந்துடும். இங்கே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட். இந்த 1885 அப்புறம் இந்த விஷயத்தினால தான் இந்த விஷயம் நடக்கும். இந்த 2 விஷயத்துக்கும் அப்சல்யூட் கனெக்ஷன் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ஸை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இயர்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ஃபைனல் மினிட்ல வந்துட்டு நீங்கள் ரொம்ப போட்டு இந்த இயர்ஸை குழப்பிக்க வேணாம். இன்சிடெண்ட்டை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு இயர்ஸில் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ ஐஎன்சியோட அந்த இயரில் நடந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து சூரத் ஸ்பிளிட் நடந்துச்சு, சூரத் ஸ்பிளிட், round table conference, first round table, second round table, third round table conference, what was happened in the second round table conference, who non-cooperation movement, what is in non-cooperation movement, when Gandhi இப்போ இந்த காந்தியன் ஃபேஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1915 ஆஃப்டர் 1915 to 1947 என்ன சொல்கிறோம் காந்தியன் எரா அப்படின்னு சொல்லுவோம். இதில் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காந்தியோட சத்தியகிரகா. அப்போ காந்தியோட ஃபஸ்ட்டு சத்தியகிரகா என்ன,
ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா எங்கே நடந்துச்சு, அப்போ காந்தி பண்ண வாட் ஆர் த அப்போ அந்த 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 மூமெண்ட் அப்படின்றது அப்படியே காந்தியை சுற்றி நகரக்கூடிய மூமெண்ட், காந்தியோட தண்டி மார்ச். சரிங்களா? அப்போ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன? இப்போ யூபிஎஸ்சி எப்படி அப்கிரேட் ஆகிட்டாங்கன்னா, டேட்ஸை விட அவங்க வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த இன்சிடென்ட்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக படித்து வச்சுக்கணும். சரியா? அப்புறம் அப்படியே 1940 அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் விடுவாங்க, குவிட் இண்டியா மூமெண்ட் வருவாங்க, தென் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வருவாங்க, சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும், அப்போ தண்டி மார்ச் நடக்கும், பூனா பேக்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு கேபினட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன், லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான். இதுதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஸ்வதேசி மூமெண்ட்லேருந்து ஆரம்பித்து லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான் வரைக்கும் நடந்திருக்கக்கூடியது இதுதான். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 1905 அப்படின்னு 1885 ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க ஐஎன்சிங்களா. அதுக்கப்புறம் அப்படியே 1905 ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு வரீங்க. அப்படியே ஸ்வதேசி மூமெண்ட் வந்தோடனே சூரத் ஸ்பிளிட் வரீங்க. சூரத் ஸ்பிளிட் நடந்தோடனே நேராக சூரத் ஸ்பிளிட்லேருந்து எங்கே ஜம்ப் அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் லக்னோ பேக்ட்டுக்கு ஒரு ஜம்ப் அடிக்கிறீங்க. லக்னோ பேக்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது? காந்தியோட அரைவல் நடக்குது. காந்தியோட அரைவலில் கேடா சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, தென் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படியே சீரியஸாக சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ரவுலட் ஆக்ட் வராங்க. ரவுலட் ஆக்ட் இது நடுவில் நம்ம 2 விட்டுட்டோம், 1909 அண்ட் 1919. அந்த 1909 1919 என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 1909 1919 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். சரியா? அப்புறம் எங்கே விட்டோம் நம்ம? சௌரி சௌரா இன்சிடெண்ட்டை தொடர்ந்து ரவுலட் ஆக்டை தொடர்ந்துட்டு என்ன வருவாங்க? சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை தொடர்ந்து என்ன வருவாங்க? பூனா பேக்ட் வராங்க. அதுக்கு நடுவில் யார் வராங்க? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 1929 30 31 வராங்க. தென் அப்படியே நம்ம பூனா பேக்ட் வரோம். பூனா பேக்ட்டுக்கு அப்புறம் அப்படியே செகண்ட் வேர்ல்டு வார் அந்த கோர்ஸ் நடக்குது. 1939 to 1945 நடக்குது. அப்போது என்ன நடக்குது? குவிட் இண்டியா மூமெண்ட் நடக்குது. குவிட் இண்டியா மூமெண்ட்டில் என்ன வராங்க? கிரிப்ஸ் மிஷன் வராங்க, கேபினட் மிஷன் வராங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ இன் 1947 இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். இதுக்கு நடுவில் 1930 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பை ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ இதில் என்ன நம்ம இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜேர்னல்ஸ் என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் எடிட்டோரியல்ஸ் இருந்ததாங்க. சரியா? இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் விமன் பர்சனாலிட்டிஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் இருக்கக்கூடிய விமன் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். சரியா? தென் வேரியஸ் பார்ட்டிஸ். சரியா? வேரியஸ் பார்ட்டிஸ். தென் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்துட்டு எங்கே வரும்னா இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸை சுற்றி வந்துடுவோம். அப்போ நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெவல்யூஷன் அப்படின்னாலே யார் ஞாபகம் வருவாங்க? பகத்சிங்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி. தென் கோமகட்ட மாரு இன்சிடென்ட், லாலா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும் உங்களுக்கு. லாலா ஹர்தியால்னா யார்? சரியா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென் இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிசம். அதுக்கப்புறம் யார் அப்படின்னா அனுஷிலான் சமிதிஸ், வேரியஸ் சமிதிஸ், அனுஷிலான் சமிதி. சரியா? தென் அதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீம் லீக் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த முஸ்லீம் லீக் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் லீக் இன்னும் நடக்கக்கூடிய அந்த முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய விஷயம், அவங்க எப்படி திரும்ப செப்பரேட் நேஷன் ரொம்ப முக்கியம். செப்பரேட் நேஷன் பாகிஸ்தான். சரியா? நம்ம பிரதர் நேஷன். சரிங்களா? அவங்க எப்படி முஸ்லீம் லீக் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவங்க எப்படி வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கொண்டா இருந்தாங்க, தென் ஹவு தே காட் செப்பரேட்டட் அப்படின்ற அந்த சின்ன ஸ்டோரி, ஒரு 5 minute ஸ்டோரி படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அந்த முஸ்லீம் லீக் என்னென்னலாம் பண்ணாங்க, முகமது அலி ஜின்னா என்னென்னலாம் மேஜிக் பண்ணார் அப்படின்றது. முகமது அலி ஜின்னா வாஸ் கால்ட் இந்து முஸ்லீம் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? சரோஜினி நாயுடு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த முகமது அலி ஜின்னா எப்படி வந்துட்டு பாகிஸ்தானோட ஃபாதர் எப்படி வந்து ஒரு செப்பரேட்டிஸ்டாக ஆனார் அப்படின்ற அந்த ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி, அழகான ஸ்டோரி, அதை பார்த்துக்கோங்க. தென் வாட் எல்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். இது ரொம்ப ஒரு ஒரு க்ரூஷியலாக ப்ளே பண்ணக்கூடிய இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டுங்க.
சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன? சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் யார் இதோட ஃபவுண்டர்? அப்போ இவங்களோட ஃபவுண்டர் யார், இவங்களுடைய அந்த ஃபவுண்டர் யார், அவங்களுடைய அந்த 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 வாட் இஸ் தேர் எய்ம், அவங்க எதுக்காக அதை ஃபவுண்ட் பண்ணாங்க, வாட் இஸ் தேர் எய்ம், வாட் இஸ் தேர் அப்ஜெக்டிவ் அப்படின்றது. பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பார்த்தன சமாஜ், பார்த்தன சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், விவேகானந்தா. சரிங்களா? ராமகிருஷ்ண மிஷன், விவேகானந்தா. அப்போது அவங்களோட ஃபவுண்டர் யார், என்ன இயர், வாட் வாஸ் தேர் அப்ஜெக்டிவ். சரியா? இதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி காதில், நம்ம ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் அடிக்கடி காதில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இதில் எங்கே நம்ம வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நம்மளோட நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணது தான் அங்கே கொஷினாக வந்து இருக்கும். அதனால தான் திஸ் இஸ் த ரிமைண்டர் வீடியோ வேர் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் அப்படின்றது. நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஏரியாலெல்லாம் தான். சரிங்களா? அப்படியே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சரிங்களா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நமக்கு ஆஃப்னா ஒரு 2 to 3 கொஷின்ஸ், ஒரு 1 to மேக்ஸிமம் ஒரு 1 to 3 கொஷின்ஸ்னு வச்சுக்கலாங்களே வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம எந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரெவல்யூஷன்ஸ் தான். சரியா? ரெவல்யூஷன் என்ன? ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ரெவல்யூஷன் இருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், தென் ரஷ்யன் ரெவல்யூஷன். அப்போது இந்த ரெவல்யூஷனுக்கெலாம் ரீசன் என்ன, வாட் வாஸ் த ரீசன், வாட் வாஸ் த காஸ் ஃபார் திஸ் ரெவல்யூஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷினில் யூஸ் ஆகும். சரியா? ஸ்டேட்மெண்ட் கொஷினில் யார் யூஸ் ஆகுங்க, வாட் காசஸ் த ரெவல்யூஷன். அப்போ அங்கே என்ன அந்த ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் World War I and World War II ரொம்ப ரொம்ப முக்கியமானது. World War Iோட கோர்ஸ் அந்த 1914 to 1918, 1939 to 1945 இங்கே என்ன நடந்துச்சு, ஹூ ஆல் ஆர் ஆக்சிஸ் பவர்னால் யார், அலீஸ்னா யார், அதில் நடந்த இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் என்ன, நாசி பார்ட்டினா என்ன, ஃபேசிஸ்ட் பார்ட்டினா என்ன, எஃப்டி ரூஸ்வெல்ட்னா யார், வில்ஸ்டன் சர்ச்சில்னா யார், அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்க்குறது தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்க. சரியா? தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மிஸ் பண்ணிட்டேன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதுதான் நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். தென் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரியா? கம்யூனிசம்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, சோஷியலிசம், இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்சுவல் கொஷின். நம்ம நிறைய கான்செப்சுவல் கொஷின் அப்படின்றதுனால இந்த சோஷியலிசம், கம்யூனிசம், இதுக்குள்ளதெல்லாம் டெமோக்ரஸி, இதுக்குள்ளெல்லாம் நிறைய போக வேணாம். நம்ம வந்துட்டு வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி. இங்கே வந்து ஹிஸ்ட்ரி நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரிக்கு ஓகே, ஹிஸ்ட்ரி இஸ் த வேக் சப்ஜெக்ட். நம்ம ஜாகிரஃபியை பார்த்ததை விட ஹிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமான டைம் தான் எடுத்துக்கும். ஆனால் இட் இஸ் அ வர்த் டைம். சரிங்களா? ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிமிஷமும் இட் இஸ் த வர்த்ஃபுல் டைம். அது இங்கே வந்து நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறத விட அந்த பேட்ரியாட்டிக் நேச்சருக்காக படிங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணலாம். சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின் இருந்துச்சுன்னா நம்ம அகைன் சொல்கிறது தான், தெளிவாக அந்த கொஷினை படிங்க. அங்கே கரெக்ட் கொடுத்துருக்காங்களா, இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்களா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. மேட்ச் இட்டில் நம்ம டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போட்டுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட்டில் ரொம்ப தெளிவாக கை வைங்க. சரியா? மைனஸ் மார்க் இருக்குது நமக்கு. ஸோ அந்த பார்ட்டை கொஞ்சம் தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்ட்டை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து யூபிஎஸ்சி எப்போவுமே அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷனாக தான் இருந்திருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், நம்ம லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி, நான் இதை தான் படிக்க போகிறேன், நீ எதை வேணால் கேளு, நான் இதை தான் படிக்க போகிறேன், நான் இதை தான் அட்டன் பண்ண போகிறேன், நான் அட்டன் பண்ணுற ஒரு கொஷின் கூட தப்பாக இருக்காது. சரியா? நீ எங்கேருந்து வேணால் கொஷின் கேளு, ஆனால் நான் அட்டன் பண்ணுறேன், நான் ஒரு கொஷின் கை வைக்கிறேன் அப்படின்னா த கொஷின் மஸ்ட் பி, கண்டிப்பாக அது கரெக்டாக மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் கொஷின் அப்ரோச் பண்ணுங்கள். சரியா? தென் ரொம்ப ஈஸி தான். மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் டேக் ஜஸ்ட் ஒரு 4 to 5 hours நீங்கள் மாடர்ன் இந்தியா முடிச்சிருவீங்க. தென் 3 to 4 hours நீங்கள் மெடிவல் இந்தியா முடிச்சிருவீங்க. ஸோ 9 hours இஸ் மோர் தென் எனஃப். போத் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபிக்கு நீங்கள் ஒரு மொத்தமாகவே ஒரு 2 days கொடுத்தீங்கன்னா, உங்களோட வேல்யூபிள் டைமில் 2 days கொடுத்தீங்கன்னா இட் ஃபிட்சஸ் யூ அரௌண்ட் 45 to 50 questions
இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி பார்ட்டில் இருக்குது. ஸோ உயர் 2 days டைம், உங்களோட 2 டேஸை வந்து இங்கே ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிக்கு செலவு பண்ணிங்க அப்படின்னா அமாங் தி 45 to 50 யூ கேன் ஸ்கோர் அப் டு, நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் மார்க்கே எடுத்துருவீங்க, 50 எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியை அவாய்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு கவர், நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக இதிலலாம் கொஷின் ஏரியா, கண்டிப்பாக இதிலலாம் கொஷின் வரும். கொஷின் இதிலலாம் வர மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. சரியா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றதுல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் யுவர் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ டு ஹெல்ப் யூ. சரியா? ஸோ தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ, ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபார் யுவர் கரியர். சரியா? ஜெய் ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச்.